வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு ஃபவுண்டேஷன் as well as இன்டர் செப்டம்பர் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்ஸ் நெகட்டிவாக இருந்து திருப்பி ஜான்வரி எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்காக நான் பேசுகிற வீடியோ. இந்த செப்டம்பர் ரிசல்ட்ஸ் வந்துட்டு எனக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லணும். பிகாஸ் போத் குரூப்ஸ்க்கு வெறும் 5% ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம அகாடமியில் 3 பேர் தான் போத் குரூப்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எழுதினது கிட்டத்தட்ட ஒரு 5 பேரோ 6 பேரோ எழுதினாங்க. அதில் 3 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு எழுதினவங்களில் ஹோல் ஆர்டராக எழுதினது 2 பேர் தான். அந்த 2 பேர் ஷுவராக பாஸ் பண்ணிட்டாங்க. மிச்சவங்க பார்த்தீங்கன்னா நான் 2 குரூப் எழுதுறேன், ஆனால் ஒரு குரூப் தான் பாஸ் பண்ணுன்ற மாதிரி தான் எக்ஸாமே போனாங்க. அவங்கெல்லாம் அந்த ஒரு குரூப் பாஸ் பண்ணிட்டாங்க. ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஸோ நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. நான் எதிர்பார்த்தவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஃபார் இன்டர். ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் லா ரொம்ப ரொம்ப மோசமான ரிசல்ட்னு சொல்லலாம். அது ஆல்ரெடி நான் எதிர்பார்த்தது தான். இவ்வளோ ஃபவுண்டேஷனில் இவ்வளோ லா கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்றது என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் ஃபைனலில் லாவை ஒரு சப்ஜெக்டாகவே மதிக்கல. அந்த லாவை ஃபவுண்டேஷன் எதுக்கு இவ்வளோ கஷ்டமாக வச்சுருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போர்ஷன்ஸும் ரொம்ப அதிகம். ஃபவுண்டேஷன் லெவலுக்கு ஒரு 17-18 வயசு பசங்களுக்கு இது ரொம்பவே அதிகமான போர்ஷன். ரெண்டாவது, ஸ்கூலில் அதுக்கான பேஸே கிடையாது. உங்களுக்கு மற்ற சப்ஜெக்டுக்காவது பேஸ் இருக்குது, லாக்கு பேஸே கிடையாது. மூணாவது, இங்கிலீஷ் எழுதுறது. நாலாவது, ஹேண்ட் ரைட்டிங். இங்கிலீஷ் எழுதுறது வேறு, ஹேண்ட் ரைட்டிங் வேறு. இது எல்லாமே சேர்ந்து போட்டு அடின்னு அடிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச ரிசல்ட்ஸ் ரொம்ப கம்மியான ரிசல்ட். 19% சொல்கிறாங்களே தவிர அவ்வளோ கூட வருதானே டவுட்டாக தான் இருக்குது. நான் இன்னும் ரிசல்ட் ஃபுல்லாக பர்சன்டேஜ் நம்ம பார்க்கல. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கம்மியான ரிசல்ட் அப்படின்றது தெரியுது. இந்த செப்டம்பர் எக்ஸாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் எழுதினவங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ளோவாகவே இருக்கும். ஐயோ அம்மா இன்னும் நிறைய எதிர்பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி. ரிப்பீட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் திருப்பியுமா மறுபடியுமான்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையாக சொல்ல போனால் லால ஃபெயில் ஆவாங்கன்னு ரிப்பீட்டர்ஸ் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி தேவோட பர்ஃபார்ம் பெட்டர். ஜூன்ல எழுதினோட செப்டம்பரில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஸ்டாண்டர்ட்ஸை இன்னும் ஏற்றினே போகிறாங்களோன்னு தோணுது. பயமாக இருக்குது எனக்கு அவங்கள பார்த்தா. ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. ஸோ அவங்களுக்காக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். இந்த செப்டம்பர் எக்ஸாம் எழுதின உடனே டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் மதில்மேல் பிள்ளையாக இருக்கீங்க, திருப்பி ஜான்வரி எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது தோணுது அப்படின்னா இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை கிராஷ் கோர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கிராஷ் கோர்ஸோட ஃபீஸ் டீட்டெயில்ஸு, கிளாஸ் மோட்ஸ் எல்லாம் பற்றி உங்களுக்கு வீடியோஸ் அனுப்புகிறேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நான் டெஸ்ட்டுக்கு செப்பரேட்டாக டெஸ்ட் சீரிஸ் மட்டும்லாம் வைக்க மாட்டேன். கிளாஸ் வர பசங்களுக்கு தான் டெஸ்ட். எப்படி ஸ்கூலில் படிக்கிறோமோ அதே மாதிரி தான். எப்படி ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு மட்டும் தான் டெஸ்ட் வைப்போம், அதே மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ணுற பசங்களுக்கு தான் டெஸ்ட்டு. அண்டு ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க, செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்குது. இந்த தடவை ரிசல்ட் வந்துட்டு கிராஷ் கோர்ஸ் பசங்களுக்கு செம்மையாக பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த அட்டம்ப்ட்டுக்கே சொல்கிறேன், இந்த 1.5 மாதத்துக்கே நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ண இன்டர் பசங்களே. ஸோ அதை பற்றி நான் ஸ்லோவாக வீடியோ போடுறேன். பட் இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க, கேட்குறாங்க இன்டர் கிராஷ் கோர்ஸ், ஃபவுண்டேஷன் கிராஷ் கோர்ஸ் கேட்கறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.